ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எங்கள் வீட்டு சமையல் யூடியூப் சேனல் அமைச்சு அதாவது நவம்பர் 28 3 வருஷம் நிறைவடைந்து 4வது வருஷம் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த மகிழ்ச்சிகரமான சமயத்தில் எங்களுக்கு நல்ல ஆதரவை கொடுத்து எல்லாருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சந்தோஷமான தருணத்தை ஒரு ஸ்வீட் எடுத்து கொண்டாடுவோம். அதாவது தேங்காய் பருப்பி தான் இன்றைக்கி போட போகிறோம். தேங்காயும் சீனியும் மட்டும் இருந்தாலே போதும். நல்ல வெள்ளை வெள்ளையர்னு உள்ள தேங்காய் பருப்பி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து பத்தை போட்டு எடுத்திருக்கோம். இந்த பத்தை போடும்போது பின்னாடி ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அதை வந்து பீலர் வச்சோ இல்லாட்டி நம்ம கத்தி வச்சோ எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒயிட்டாகவே இருக்கும் இந்த தேங்காய் பத்தை. அதுக்கப்புறம் நம்ம அதை மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த தேங்காய் துருவலை வந்து நாங்கள் ஒரு பாத்திரத்தில் அளந்து வச்சுருக்கோம். இதில் வந்து 1.5 பாத்திரம் போல் வந்திருக்கு எங்களுக்கு. எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து தேங்காய் பூவை அளந்தோமோ அதே பாத்திரம் வச்சு நம்ம வந்து சர்க்கரையும் அளக்க போகிறோம். எவ்வளோ தேங்காய் பூவோ அதுக்கு பாதி அளவு நம்ம சர்க்கரை சேர்த்தா போதும். அதனால் நம்ம வந்து 3/4 போல் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்போ வந்து தேங்காய் ரொம்ப இனிப்பான தேங்காயாக இருந்ததுன்னா நம்ம வந்து சர்க்கரையோட அளவை வந்து குறைச்சிக்கலாம். இப்போ வந்து 1.5 பாத்திரம் தேங்காய் பூக்கு 3/4 பாத்திரம் நம்ம வந்து சர்க்கரை எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நம்ம வந்து தேங்காயை நிறம் மாறாமல் நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு பிளேட்டை நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போது இதை வந்து வதக்கின பிறகு கட்டியான பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து இதில் ஊற்றி அதை வந்து வதக்கிக்கணும். கொஞ்ச நேரம் நீங்கள் வதக்கின பிறகு இதில் வந்து நம்ம சர்க்கரையும் சேர்க்க போகிறோம். எவ்வளோ தேங்காயோ அதுக்கு 1/2 பங்கு நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்தளவு நம்ம சேர்க்குறோம். இதை சேர்த்து இதை வந்து கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இந்த சர்க்கரைலாம் நல்லா உருகி வரும். அப்புறம் தேங்காயோடு நல்லா ஒன்றா சேர்ந்து நமக்கு கிளற வாகு வரும் நமக்கு. நம்ம வந்து கைவிடாமல் கிளறும்போது உங்களுக்கு இந்த தேங்காயும் சர்க்கரையும் நல்லா ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். அந்த டைம் வந்து நம்ம மிச்சம் இருக்கிற 2 ஸ்பூன் நெய்யையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட்டியான பதத்துக்கு வரும். அந்த டைம் வந்து நம்ம வச்சுருக்க கலவையை வந்து நம்ம நெய் போட்டு தடவின அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். அதை எடுத்து வச்சுட்டு அதை வந்து நல்லா சமன் பண்ணிக்கலாம் நம்ம. ஒரு 5 நிமிஷம் கழித்து இதில் வந்து லைட்டாக நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் பீஸ் போடுறதுக்காக.
நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக அதுக்கு மேலே வந்து பிஸ்தா வச்சுருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுனாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா ஆறின பிறகு நம்ம இன்னொரு வாட்டி அழுத்தி கோடு போட்டுட்டு நம்ம வந்து பீஸா எடுத்து வச்சிடலாம். சூப்பராக நல்லா வெள்ளை வெள்ளையர்னு நம்மளோட தேங்காய் பர்ஃபி வந்து செம்மையாக ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.